श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை பிஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுத்த புத்தோக்திய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாகிருத்ய புங்கே கோதாதஸ்ரீநமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருப்பாவையுடைய இரண்டாவது பாசுரம். முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு அழகாக பிராப்யம் பிராபகம் ரெண்டுத்தையும் காட்டி கொடுத்தாள். மார்கழி திங்களிலிருந்து சிறுமீர்காள் வரைக்கும் பிராபியத்தையும், கூர்வேல் கொடுந்தொழிலனிலிருந்து பறை தருவான் என்னும் வரை பிராபகம், அதாவது ஊரும் பேரும்னு சொல்லுவார், அடையக்கூடிய வழி, அடையக்கூடிய பொருள், இரண்டும் யார் அப்படிங்கிறத ஆண்டாள் அழகா நாராயணனே அப்படின்னு காட்டி கொடுத்தாள். சரி, அடைய வேண்டிய பொருள் தெரிஞ்சாச்சு, அடையக்கூடிய வழியும் தெரிஞ்சாச்சு, அப்போ அடையணும் இல்லையா? உடனே காரியத்தை தொடங்கணுமே. அப்போ எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஒரு சிலது செய்யலாம், ஒரு சிலது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த செய்யக்கூடிய நபருக்கு, இச்சையுடைய அதிகாரிக்கு இயற்கையாகவே என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ அந்த சுபாவங்கள் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத தெளிவா கோடிட்டு காமிக்கணும் இல்லையா? அதுதான் இந்த இரண்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் செய்யத்தக்கன செய்யத்தகாதன அப்படின்னு நமக்கு விஷயங்களை காட்டி கொடுக்கின்றாள். உய்யுமாறு, உஜ்ஜீவிக்கம், நாம உஜ்ஜீவனம் செய்வதற்குண்டான 6 விஷயங்கள் அப்படின்னு கொள்ளலாம். 6நாவே நம்ம சம்பிரதாயத்தில் மிகவும் பிரசித்தமான எண். என்ன, தேவப்பெருமாள் ராமானுஜருக்கு 6 விஷயங்களை கொடுத்தார். அந்த 6ஆகவும் எண்ணலாம். இங்கு என்ன ஆண்டாள் காட்டி கொடுக்கின்றாள்ன்றத பார்க்கும்போது, வையத்து வாழ்வீர்கள், இந்த வையம் எப்படிப்பட்டது, இந்த வாழ்க்கை வாழக்கூடிய எங்க வாழறோம், இந்த வையத்துல தானே வாழறோம். ஆனா ஆழ்வார்கள் இந்த வையத்தை இருள் தருமாஞாலம் அப்படிங்கிறார். இந்த தாழ்வானது, இங்கு வாழக்கூடிய வாழ்வையான தாழ்வானது, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒளிமிக்க உலகமான வைகுண்டத்திற்கு போகணும், பிரகாசிக்கும் வைகுண்டம் செல்ல வேணும். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்னன்னா, நெருப்பு சட்டியில ஒரு தாமரை முளைப்பது, முளைக்குமா? அப்படிலாம் முளைக்காதே. ஆனா இங்க வையத்தில் அந்த வாழ்வாங்கு வாழக்கூடிய இந்த ஆயர் சிறுமியர் ஆய்ப்பாடி மக்கள் அப்படின்றத இங்கு காட்டி அந்த கிருஷ்ணானு குணங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கானா இங்க. சரி, இங்க விட அந்த உலகம் சிறந்தது, வைகுண்டம்தான் சிறந்தது. ஆனா ஆய்ப்பாடியில் உள்ள சிறுமியர்களை வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தை விட என்ன வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் அப்படின்றத இங்கு ஆண்டாள் காட்டுறா. ஏன் அதை அப்படி சொல்றான்னா, வைகுண்டத்துல போய் என்ன பண்ணுவோம், அங்க போனா என்ன, எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்போம். இங்க இவா என்ன பண்றா, இங்க ஆயர்பாடியில என்ன பண்றா, அதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணானுபவம் குணங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கா. நித்திய சூரிகளை காட்டிலும் இவர்கள் ஒரு படி மேலானவர்கள். ஏன்னா இந்த நீர்மையான இந்த இடத்துல இருந்தே பரமபதத்தை விட ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத இங்கு ஆண்டாள் காட்டுறான். ஆழ்வார்களும் நிறைய இடத்துல இதை காட்டியிருக்கா. நான் எனக்கு வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு. ஹனுமான் எப்ப சொல்றார், எம்பெருமான் கிளம்புகின்றார், ராமன் எம்பெருமான் கிளம்பும் போது என்ன, கற்பாரி ராமபிரானை எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா புல் பூண்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாராம். ஆனா அனுமனை கேட்கும்போது, இல்ல இல்ல நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன், இந்த உலகத்துல தான் இருப்பேன் அப்படின்னு மறுத்து விடுறார். சரி, அவர் தான் அப்படின்னா திருப்பானாழ்வார் அவர் என்ன சொல்றார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை, உன் கண்ணு மட்டுமே போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டான்றார். தொண்டரடிப்புடி ஆழ்வார், பச்சைமா மலைபோன் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இங்கேயே நான் உன்னை சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்படி நிறைய
ஆழ்வார்களும் ஹனுமன் முதலானவர்களும் என்ன சொல்றா, அந்த உலகமே வேண்டாங்கிறா. அது மாதிரி தானே இங்க இருக்கக்கூடிய இந்த ஆய்ப்பாடி பெண்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் என்ன பண்றா, வாழ்வாங்கு வாழ்ந்து கிருஷ்ணானுபவத்தை இங்கேயே கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பிரசித்தமா தெரியக்கூடிய அளவுல ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கின்றாள். இங்கு ஆழ்வார்கள் பாவோ நான்யத்திர கச்சதி, அதாவது உன் கிடத்துல ஈடுபட்ட நான் அந்த வைகுண்டநாதனிடம் கூட என் மனம் செல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஆழ்வார்கள் பாடும்போது கூட வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறார். இப்படி இந்த ஊர்ல பிறந்து கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்வாங்கு வாழ்பவர்கள். அது மட்டும் இல்லை, அதுவும் அந்த கிருஷ்ணனோட ஊர்ல பிறந்து வாழறா. அதுவும் ஆண்களா இல்லை, எல்லாரும் என்ன பண்றா, பெண்களா இருக்கா. அது என்ன, நம்ம ஆத்மானுபவத்துல நாம் அனைவரும் பெண்களே, பரமபுருஷன் எம்பெருமான் ஒருவன் தான். ஆனா இந்த உலகத்துல ஆண்களா பிறந்து நாம ஆண் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஊர்ல கிருஷ்ணன் இருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவம் பெறும்போது பெண்களா இருக்கின்றார்கள் அந்த சிறுமியர்கள். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணனுக்கு என்ன வயசாகுதோ அவனுக்கு ஒத்த வயசு. அப்போ எப்படிப்பட்ட பேறு பெற்றவர்கள். ஆஹா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு அழகா ஆண்டாள் அங்கு காட்டி கொடுக்கின்றாள். அப்போ அடுத்ததா என்ன சொல்லுகின்றான்னு பார்த்தா, நாமும் நம்பாவைக்கு, நாமும் அப்படின்னா என்ன, அந்த மாதிரியே அந்த அதை பெற வேணும் என்கிற இச்சை, ஆசை, அந்த ஆசையுள்ள நாமும் என்ன பண்ணுமா, அவனையும் அவன் அடியாரையும் என்ன ஒரு சில யாகங்கள்ல நடந்தது. இங்க எப்படிப்பட்ட இந்த நோன்பானது நம்பாவை அப்படிங்கிறார். அது என்ன நம்பாவை? பாவைனா நோன்பு, நம்னா மேன்மை பொருந்திய நோன்பு இருக்க போறா. யாரு? எல்லாரும் வையத்து வாழக்கூடிய இந்த ஆயர்குல சிறுமியர்கள் அவன் என்ன பண்ண போறாளாம், இந்த பாவை நோன்பு இருக்க போகின்றாள். எப்படிப்பட்ட நோன்புனா நம்பாவாய் அப்படிங்கிறார். அப்போ என்ன, அப்போ அவ்வளவு மேம்பட்டது அந்த நோன்புனா? ஆம், மேம்பட்டது. ஒவ்வொருத்தரும் நிறைய நோன்பு இருக்கிறா, யாகம் பண்றா. ஆனா அந்த யாகங்களும் யஜ்யங்களும் எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுக்காக. ஒரு இந்திரஜித் பண்ணா எதுக்காக? ராமனையும் லக்ஷ்மணனையும் எல்லாம் அவனை சேர்ந்த எல்லாரும் அழிஞ்சு போனோம் அப்படின்றதுக்காக அந்த யுத்த காலத்தில் இருக்கும்போது அவன் ஒரு யாகம் செய்தான். ஆனா இங்க பண்ணக்கூடிய இந்த நோன்பானது எப்படிப்பட்ட நோன்புனா, அவனை மட்டும் இல்லை, எல்லாரையும் காக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்க சக்கரவர்த்தி தசரதனும் ஒரு யாகம் பண்ணான். எதுக்காக யாகம் பண்ணான்? அவன் ரத்தினத்தை பெறுவதற்காக யாகம் பண்ணான். இப்படி ஆண்டாள் அவருடைய கோஷ்டியை செய்யக்கூடிய அந்த பாவை நோன்பானது மேம்பட்டது. அதனாலதான் நம்பாவா என்ற வழக்கமான நம்ம லௌகிகத்திலே பார்த்தீங்கன்னா நம்மாளு அப்படின்வோம். நம்மாள் என்றால் என்ன? அவன் மேன்மை பொருந்தியவன். மணவாள மாமுனிகள் அழகாக தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் குறிப்பிடுகின்றார். நம்பெருமாள் எப்படி நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் இன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ என்று. எல்லாருக்குமே பாருங்க, நம்பெருமாள், பெருமாள்ல ரொம்ப உயர்ந்தவர் நம்பெருமாள். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மாழ்வார், ஆழ்வார்களில் நம்மாழ்வார், நம்முடைய ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் நம்மாழ்வார். அடுத்ததா நஞ்சீயர், நம்பிள்ளை. இவாளுக்கெல்லாம் ஏன் ஏற்றம் ஏன் அந்த நம் அப்படிங்கிறது வருதுன்னா, அவர்கள் மற்றவர்களை விட ஏற்றமுடையவர்கள். அதனாலதான் நம்மாழ்வார், நம்பிள்ளை, நஞ்சீயர் அப்படின்னு வருது. அந்த மாதிரியே நம்பாவாய் அப்படின்னு இங்கே வருது. ஏன்னா ஆச்சாரியன் சொல்லும்போது சொல்லுவார், ஒருத்தர் எல்லாரும் அங்க பண்ணிட்டு இருப்பா, வேலை பண்ணிட்டே இருப்பா. இருந்தாலும் ஒரு சிலர் நமக்கு பிடிச்சமானவர், நமக்கு மேன்மை பொருந்தியவர், நன்னா வேலை செய்யக்கூடியவர் வந்தா நம்மால் வந்திருக்கார், இனிமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேன்மை பொருந்தியவர். அதைத்தான் இங்க இந்த பாவை நோன்பு அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய நோன்பு அப்படிங்கிறது இங்கு ஆண்டாள் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றாள். அடுத்ததா செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படிங்கிறார். என்னென்னலாம் பண்ணணும், என்ன வேலை பண்ணணும், கேளீரோ. எதுக்காக கூப்பிடுறான்னா, என்ன ஆச்சா, வந்தாச்சு. முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் சொல்லிட்டா, நாராயணன் தான் நமக்கு படை தர போறான், அந்த நாராயணன் அடையக்கூடிய உபாயமும் அவன் தான் அப்படின்னு சொன்னவன
எல்லாம் கற்பனை காண ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் கிருஷ்ண அனுபவம், அவ மனசுல எல்லாம் கிருஷ்ணனோட விளையாடுறது, கிருஷ்ணனை அனுபவிக்கிறது, இப்படி அவர்களுடைய மனம் முழுவதும் கிருஷ்ண அனுபவத்திலே ஈடுபட ஆரம்பித்தது. இப்படி கிருஷ்ணனை தான் நம்ம அடைய போறோம், அந்த ஆனந்தத்துல நான் இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன் அப்படின்னு அதிலே இருந்துட்டு இருக்கும்போது, அப்ப இங்க வழிமுறைகள் எல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டுமே, இந்த மாதிரி இப்பவே அந்த அனுபவத்திலேயே இருக்கீங்களே அப்படின்றதுக்காக கூப்பிடுறா. கேளீரோ, சொல்ல போற கேளு அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் அந்த அட்டென்ஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேளீரோன்னு விழித்து காட்டுகின்றாள் ஆண்டாள். இந்த கேளீரோ அப்படிங்கிறதுக்கு அந்த கேட்கையே பிரயோஜனம். என்ன, நான் சொல்றத கேட்க போறீங்களா, அதுவே பிரயோஜனம் அப்படின்றத பல இடங்கள்ல செவிக்கினிய செஞ்சொல் அப்படின்னு சொல்றோம். அப்போ சொல்லக்கூடிய சொல்லு நீங்க கேட்கும் போதே அந்த செவிக்கினியதான் இருக்கக்கூடிய சொல் அப்படின்றார். அப்புறம் சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் அப்படிங்கிறது. அது இல்லாம மகாபாரதத்துல பார்த்தோம்னா வைசம்பாயனர் அப்போ சிஷ்யன் ஜனமேஜயன் கேட்கும்போது என்ன சொல்றார், நீ பகவத் குணங்களை சொல்ல நான் கேட்டிருந்ததையே, அதுதான் கேளீரோ, அதுதான் செவி படைத்த இன்பமே, என்ன கேட்கறது தான். அப்போ எல்லாரும் கேளுங்கோ. அடுத்தது எதுக்காக என்ன சொல்ல போறேன், நான் என்ன பண்ண போறேன்னா பையத்துயின் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. என்ன பண்ண போறோம், பார்க்கடலுள், எங்க பார்க்கடல்ல எம்பெருமான் வைகுண்டத்து நாதனாக இருந்தான். அந்த வைகுண்டநாதன் அனைவருக்கும் கூட்ட குரலுக்கு கிடைக்கணுமே, எல்லாரும் அனுபவிக்கணுமே அப்படின்றதுக்காக பார்க்கடலில் தேவர்களுக்காகவும் அங்கு எப்படி இருக்கான், பைய துயில் கொள்கின்றான் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் காட்டுகின்றாள். அது என்ன பைய துயில் கொள்ளுதல் அப்படின்னா, கள்ள நித்திரை உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் படுத்துன்னு தான் இருக்கான், எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான். ஆனா எப்படி இருக்கான்னா, எந்த நேரத்துல யாருக்காக நான் உதவி பண்ணலாம், யார் வேணாலும் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் உதவி பண்றதுக்கு நான் தயாராக இருக்கணுமே அப்படின்னு உறங்குகின்றார் போல் அடையக்கூடிய அந்த பொருட்கள் யாரு, நம்ம எல்லாம் அவனோட சொத்து இல்லையா, அந்த சொத்துக்கு ஏதாவது நேர்ந்து விடக்கூடாது, அந்த சொத்து என்னிடம் வந்தடைய வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே கள்ள நித்திரை கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பையத்துயின்ற நம் பரமன். அப்படி யார் அது, நம் பரமன், பார்க்கடல் சேர்ந்த பரமன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்லுகின்றார். பரமபதத்திலே எம்பெருமான் இருக்கின்றான். ஆனா அங்க பெருசா அவனுக்கு என்ன புகழோ அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் வெளியில தெரியல. ஆனா திருப்பார்கடல்ல ஆஹா அழகா எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கானா. கிடந்தோர் கிடக்கை கோலம் திகழ கிடந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியே இருந்தான். அப்படிப்பட்ட அந்த பார்க்கடல் பைய துயில் கொண்டிருக்கக்கூடிய நாராயணன் அவனுடைய அடிபாடி, அதாவது திருவடியினை நாம் பாடுவோம். என்ன பண்ணணுமா, அவனுடைய திருவடியை பாட வேண்டும். அது என்ன, அவனுடைய முழு எம்பெருமானைத்தானே பாட வேண்டும். அதை விட்டுட்டு அவனுடைய திருவடி மட்டும் ஏன் பாடணும் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய மேன்மைக்கு தோற்று அவனுடைய திருவடியை பாட வேண்டும். நம்மை ரட்சிக்கக்கூடியது எது, அவனுடைய திருவடிதான் அப்படின்றதையும் இங்கு காட்டுகின்றாள் ஆண்டாள். இன்னொன்னு, எதற்காக ஆண்டாள் திருவடியை மட்டும் பாடணும், திருவடியை மட்டுமே சொல்லியிருக்காளே அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு புகலிடம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய திருவடி மட்டும்தான். எப்படி குழந்தைக்கு தாயுடைய முலையே தாரகமாக இருக்கின்றதோ அதுதான் முக்கியம். அந்த மாதிரி நம் அனைவருக்கும் முக்கியமான இது என்னென்ன, அவனுடைய திருவடி தான். யாரு, செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொன்னார் இல்லையா ஆண்டாளுடைய தந்தையார், அந்த செவ்வடி அந்த அடிதான் நமக்கு பாதுகாவலன் அப்படிங்கிறத ஆண்டாளும் உணர்ந்து அதனையே இங்கு என்ன பண்றா, பரமன் அடிபாடி அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்ததாக அவ என்ன சொல்றான்னா, அடிபாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் சொல்ல வரா. என்னென்னலாம் செய்ய மாட்டோம்னு சொல்ல போறா. அதை எதெல்லாம் செய்ய மாட்டோம்னு ஏன் சொல்றா, நாம் அவனுடைய அடியை பாடுவதனால் நெய்யுண்ணோம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிறைய கிடைச்சாச்சு, நீச்சமானதெல்லாம் நாங்க எடுத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லையே, அதனால நாங்க பாடுவதனால் நெய்யுண்ணோம், பரம போக்கிய வஸ்துவை அடைந்து விட்டோம். அப்படி அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்கிய வஸ்துக்கள் எங்களுக்கு வேணுமா, நாங்க சாப்பிடவே மாட்டோம். இதெல்லாம் நாங்க ஏன் சாப்பிடணும், அதனால சாப்பிடவே மாட்டோம். நல்லா இனிப்பு இருக்கான், நல்லா இனிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டா இனிப்பை சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கசக்கக்கூடிய ஒரு மருந்து கொடுக்குறா, அந்த மருந்து சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட மாட்டோம். ஏன்னா இனிப்பு இருக்கும்போது எதற்கு கசப்பை நாம போய் எடுத்துக்கணும். அதனால அந்த மாதிரி
எம்பெருமானுடைய திருவடியை பாடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்னத்துக்கு இந்த நெய் எதற்கு, பால் எதற்கு, அதனால அதெல்லாம் நாங்கள் உண்ண மாட்டோம் அப்படின்றத இங்கு ஆண்டாள் சொல்லுகின்றாள். ஆழ்வார்களும் இந்த ஆண்டாளுடைய அனுபவத்தை அழகாக கொடுக்கின்றார்கள். நம்மாழ்வார் சொல்லும்போது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், எல்லாமே என்ன எம்பெருமான் தான், அவனை அனுபவிச்சா போறாதா, இந்த சாதம்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எம்பெருமானாக பாடுகின்றார். அது மட்டும் இல்ல, பெரியாழ்வார் சொல்லும்போது கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவது ஒன்னில்லை, சாப்பிடாத நாள்லாம் பசி இல்லை, ஒவ்வாதே நமோ நாரணாவென்னு எண்ணானாலும் இருக்கெச்சுச்சாம வேதனான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்னவை பட்டினினாலே, என்னைக்காவது நான் உன்னோட பெயரை பாடாமல் உன்னுடைய நாமத்தை சொல்லாமல் இருந்தா அதுதான் எனக்கு பட்டினி. இதெல்லாம் சாப்பிட்றதுனாலலாம் இல்லை, உன் பசின்னாவே என்ன, உன் நாமம் தான் பசியாக இருக்க வேண்டும், உன் நாமத்தை சொல்ல வேண்டும். அதை சொன்னா எனக்கு, அதை சொல்லாம போகும்போதுதான் பட்டினி அப்படின்றதையும் அங்கு ஆழ்வார் அழகாக காட்டுகின்றார். அதேதான் ஆண்டாளும் இங்கு கையாண்டு இருக்கின்றாள். பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தானாமிருதம், அதாவது அமிர்தமாக அந்த கட்டுச்சோறாக இருக்கக்கூடியது எதுனா புண்டரீகாட்சனுடைய திருநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத கருட புராணமும் அழகாக நமக்கு காட்டுகிறது. அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நாமங்களை நாம சங்கீர்த்தனங்களை பாடுகின்றோம். பாடுறது தானே இந்த கலியுக தர்மம். நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்ற போறது, அதுவும் எம்பெருமானுடைய திருவடிதான் காப்பாற்றுகின்ற அந்த திருவடியினை நாங்கள் பாடுவோம். அதனால நெய் உண்ணோம், அது மட்டும் இல்ல பால் உண்ணோம். அடக்கமா நெய் குடியோம் பால் குடிப்போம் அப்படித்தானே சொல்லணும். நெய் நாங்க குடிக்க மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம் அப்படி சொல்லாம இப்ப எதுக்கு இப்ப ஆண்டாளுக்கு நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னு காமிச்சான்னா, வழக்கமா நாம ஏதாவது ஒண்ணா பண்ணணும்னா நம்மளுடைய சாயல் நம்மளுடைய பேச்சு தான் வெளியில வருமா. ஆனா ஆண்டாளுக்கு ஒரு ஆயர் குலத்து பெண்ணாகவே மாறிதான் இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றார். அப்போ ஆயர் குலத்துல எப்படி பேசுவா, இப்படிதான் பேசுவா, தப்பு தப்பாதான் பேசுவா. அப்போ ஆயர்குல பெண்கள் எப்படி பேசுவாளோ அதே மாதிரிதான் இங்கு பாடலையும் என்ன ஆண்டாள் நமக்கு கொடுக்கின்றாள். அதனால்தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம், தப்பு தப்பா எப்படி அந்த ஆயர்குல பெண்கள் பேசுவார்களோ அதே மாதிரி நான் பேசுகின்றேன் அப்படின்றத சொன்னான். அது மட்டும் இல்லை, இந்த உணவுகள்லாம் யாருக்காக, எம்பெருமானுக்காக தான் இல்லையா. கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது இந்த நெய் பாலெல்லாம் என்ன பண்ணான் எம்பெருமான், அவன் களவு செய்து சாப்பிட்டான். அப்படிப்பட்ட அவனுக்கு பிடித்தமானதை அவனுக்கு தான் நாம் படைக்கணும். அதை விட்டுட்டு நான் ஏன் சாப்பிடணும், எம்பெருமானுக்கு நான் கொடுக்க வேணும். அதனால நான் நெய் உண்ண மாட்டேன் பால் உண்ண மாட்டேன், அனைத்தையும் என் எம்பெருமானுக்கே சமர்ப்பிப்பேன் அப்படிங்கிறதாவும் இங்கு பொருள்பட ஆண்டாள் கூறியிருக்கின்றாள். ராமன் எம்பெருமான் பரதனை பிரிந்த பிறகு சொல்லுகின்றாராம், தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மச்சாரினம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திரான்யாபரணானிச்ச. நான் என்ன பண்ண, தர்மரணியில் நடக்கக்கூடிய கைகேயி புத்திரனான அந்த பரதன் இல்லாம எனக்கு என்ன ஸ்நானமும் வேண்டாம் வஸ்திரமும் வேண்டாம் ஆபரணங்களும் எதுவுமே எனக்கு ருச்சிக்கல அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி எம்பெருமானை பிரிந்து விரகதாபத்திலே இங்கு நாட்காலே நீராடிட்டு அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்றாலாம், மையிட்டெழுதோம். ஏன்னா மைய கண்ணாள் அப்படின்னு எம்பெருமா ஆழ்வார்களும் குறிக்கின்றார்கள். அந்த கண்ணே மற்றவர்களுக்கு என்ன மை இடுவதனால் அழகு பெறுகிறது, அவளுக்கு மையெல்லாம் தீட்டிக்கணும்னு இல்லை. மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், ஏன் மலரிட மாட்டோம், எல்லா மலர்களும் என்னுடைய எம்பெருமானுக்கு. எப்படி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம், ஏன்னா எம்பெருமானுக்கு நான் கொடுக்கணும், நான் எதுக்கு சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மலரிட்டு நான் முடியும், நான் இனிமே இந்த மலரெல்லாம் சூடப்போவதில்லை, எல்லாமே என்னுடைய எம்பெருமானுக்குத்தான், நான் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கே கொடுத்து விடுவேன் அப்படிங்கிறாள் ஆண்டாள். அது மட்டும் இல்ல, செய்யாதன செய்யோம். என்ன செய்யாதன செய்யோம், பெரியோர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னாலோ அதை நாங்க செய்ய மாட்டோம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே அப்படின்னு எப்படி மணவாள மாமனிகள் அழகா சாதிச்சா மாதிரி, முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதையே தான் நாம் செய்வோம், அதை தவிர மாற்றி எதையுமே செய்ய மாட்டோம். பரதாழ்வான் எல்லாரும் சொல்றா, பரதா நீ நாட்டை ஆளு,
ராமன் தான் காட்டுக்கு போயாச்சே, நீ ஆளு அப்படிங்கிற. அப்போ அழகா பரதாழ்வான் சொன்னா, எப்படி நான் பண்ண முடியும்? என் முன்னோர்கள் யாருமே பண்ணாத அந்த ஒன்றை நான் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதையே தான் செய்ய வேண்டும். முன்னோர்கள் என்ன பண்ணா, மூத்தவனுக்கே அரசு, அப்ப மூத்தவன் தான் ஆளணும், நான்லாம் ஆளவே முடியாது அப்படிங்கிறத அங்கு செய்யாதன செய்யோம் அப்படின்னு பறைசாற்றினார். குழத்தாழ்வான் பார்த்து கேட்டாலாம் எல்லாரும், ஏன் நீங்கள்லாம் எந்த மற்ற தெய்வங்கள்லாம் ஏனும் பணிவதே இல்லையே, ஏன் அவள்லாம் சேவிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு ரொம்ப ரத்தன சுருக்கமா அவர் கூறத்தாழ்வான் ஒரு பதில் சொன்னார். என்னுடைய பூர்வர்கள் அந்த மாதிரி செய்யல, அதனால நான் செய்யல, அவ்வளவுதான். என்னுடைய பூர்வர்கள் எதை செய்தார்களோ அதையே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அழகான அருமையான ஒரு பதில். தீக்குறளை சென்றோதும், அது மட்டும் இல்ல, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொய் வார்த்தைகளை நாங்க பேசவே மாட்டோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, பேய் பெண் என்றா, நாயக பெண் பிள்ளா என்றா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றதெல்லாம் போய் நான் கிருஷ்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன், வம்பு பேச்செல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனா நம்ம காலத்துக்கு மிகவும் உகந்த ஒரு சொல் இதுதான், தீக்குறளை சென்னோதும். வீடு வீடுக்கா போய் போய் தீக்குறளை சென்று ஓதுகின்றோம். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் ஏதோ அந்த சோசியல் மீடியான்னு சொல்றோம், அதுல எக்கச்சக்கமான தீக்குறள் தான் வருது. அதை பார்த்து பார்த்து அதுலதான் ஒரு சந்தோஷம் பிறக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். தீக்குறளை சென்றோதும், தீக்குறளை பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக காட்டுகின்றார். அது மட்டும் இல்ல, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இப்ப செய்ய வேண்டிய இன்னொரு 3 சொல்றா. என்னென்ன? ஐயம், யார் யாரெல்லாம் தகுந்தவர்களோ அவர்களுக்கு நிறைய கொடுக்கணும். பிச்சை, பிக்ஷுக்கள், பிரம்மச்சாரிகள், அவளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பிச்சை அதையும் கொடுக்கும், அதையும் நிறைய கொடுக்கணும். ஆந்தனையும், அவர்கள் போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுத்து, ஆந்தனையும் கை காட்டி, அது எல்லாத்தையும் நாமே கை காட்டினேன், அப்படி கொடுக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதான். போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுத்து, அதெல்லாம் கொடுத்த பிறகுதான் கொடுக்க வேணும் என்பதை சொல்லி, உய்யும் ஆறு எண்ணி உகந்து. அது என்ன உய்யும் ஆறு? உய்யும்னா இந்த ஆறு, எண் ஆறு இல்லை, இங்க சொல்ல வந்தது உபேயம், எந்த வழியில நான் போகணும் அதைத்தான் இங்க ஆறு என்று சொல்லுகின்றார். எந்த வழியில போகணும்? பெரியோர்கள் சொன்ன வழியில போகணும். செய்யத்தகாதவற்றை ஒதுக்க வேண்டும், செய்யத்தக்கவற்றை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட செய்து நம்பாவை அப்படிங்கிற நோன்பு, எப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய அந்த பாவை நோன்பை இருந்து அந்த அடையக்கூடிய பன்யார், அந்த பிராபியம் பிராபகம் இரண்டும் ஒருங்காக பெற்ற அந்த நாராயணனை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட அதற்கான அந்த நோன்பினை உய்யும் ஆறு என்று இங்கு ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கின்றாள். அதாவது அனைவரும் பிடித்து செய்யக்கூடிய உகந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்கு செய்யத்தக்கன செய்யத்தகாதன என்று நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றாள். இந்த லௌகிகத்திலையும் ஏதாவது ஒரு பொருளை அடைய வேணும்னா என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது. மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவோம் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் நீ பண்ணணும் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுப்பா. அந்த மாதிரி ஆண்டாள் அழகாக இந்த 2வது பாசுரத்துல எம்பெருமானை அடைய வேணும்னா வழி அவனே தான் வழியும். அப்போ எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அடுத்தது அடைவதற்கு, அதைத்தான் இங்கு அழகாக நமக்கு காட்டி கொடுத்தாள். மீண்டும் நாளைய பாசுரத்தில் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.